இந்த நாளிலும் செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எளிய கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மறை பிரசங்கத்திலே சொன்னது. நீங்களும் நானும் பூமிக்கு இன்றைக்கு உப்பாக இருக்கிறோம். இதை நாம் உணர்ந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் பிரசங்கம். பூமிக்கு உப்பா இருக்கிற நாம், அதே வசனத்திலே பின்பகுதியிலே சொல்கிறது, சாரமற்று போனால் அது மனுஷர்கள் மிதிப்பதற்கு தான் பயன்படும் என்று. நான் உப்பு பார்த்தளவு எங்க வீட்டுல இருக்க உப்பு டப்பா தான் எனக்கு ரொம்ப தெரியும். அது ரொம்ப கெட்டு போறதுனால நான் பார்த்ததில்லை வீடுகளில். ஆனால் இந்த மரக்காணம் பகுதியில ஒரு உப்பளம் இருக்கிறது இல்லையா, அங்க நீங்க போனீங்கன்னா அந்த உப்பு குமிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம நடக்கிற பாதையில நிறைய உப்பு தான் பாதையாக அங்க இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் எப்படி உப்பு சாரமாக்கப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா, சாரம் மட்டு போகுது என்று பார்த்தீங்கன்னா, அந்த உலக மண், இந்த மணல் அந்த உப்போடு சேர்ந்து விட்டால் அந்த உப்பு பயன்படுத்த முடியாது. அது பாதையாக மனிதர்கள் மிதிப்பதற்கு யூஸ்லெஸ்ஸாக தான் அங்கே உப்பு இருக்கிறது. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இன்று உலக கரைகள், மாமிச கரைகள் இன்று நம்மில் படுமானால் நாமும் இன்று சாரமற்ற ஒரு உப்பாக மாறிவிடுவோம். எப்படி அந்த உப்புல மண்ணு பட்டவுடனே அந்த உப்பை தூக்கி தரையில போட்டு நாம் நடப்பதற்கு பயன்படுத்துகிறார்களோ, அதே போலதான் இன்றைக்கு நாமும். அப்ப நாமும் இன்று சாரமற்று போக வேண்டும் என்றால், இல்லாமல் சாரமுள்ள ஒரு உப்பாக இருக்க வேண்டும் என்றால், உலக கரைகள் நம் மீது படாதபடி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் ஆண்டவர் சொன்ன உலகத்திற்கு நம்ம பிரயோஜனம் உள்ள ஒரு உப்பாக இருக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறது, நாம் சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆசை. இந்த உப்புடைய தன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது, உப்பு அழிவில் இருந்து ஒரு பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளும். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஊறுகாய், கருவாடு சொன்ன உடனே நாக்குல தண்ணி வரும். அந்த அளவுக்கு அது ஒரு எஃபெக்ட் இருக்கு. அந்த அழிவில் இருந்து தடுக்கும். அந்த மீன் கெட்டு போகாமல் அந்த உப்பு அந்த மீனை பாதுகாத்துக் கொள்கிறது. அநேக பொருட்களிலே உப்பு பயன்படுத்தப்படுகிறது. எதுக்குன்னா, கெட்டு போகாமல் அது அழிவில் இருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட உப்பாக தான் ஆண்டவர் பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. நீங்களும் நானும் நல்ல ஒரு உப்பாக, சாரமுள்ள ஒரு உப்பாக நாம் இருக்கிற பொழுது அழிவில் இருக்கிற ஜனங்களை நீங்களும் நானும் காத்து கொள்ள முடியும். அதுதான் நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் 26 இருந்து 32 வரைக்கும் நாம் பார்க்கிற பொழுது, அங்க ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 45, 40, 30, 20, 10 முடிக்கிறாரு ஆபிரகாம். 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த உலகத்தை, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அது அழிக்க மாட்டீரோ என்று அவர் கெஞ்சி அந்த இடத்துல கேட்கிறது பார்க்கிறோம். பாருங்க, ஒருவேளை 10ஓடு நிறுத்திட்டாங்க, ஒரு நீதிமான் இருந்தாலும் ஆண்டவர் உலகத்தை அழிச்சிருக்க, அந்த பட்டணத்தை அழிச்சிருக்க மாட்டாரு இல்லையா? ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக எதுக்கு வைத்திருக்கிறார்? ஜனங்களை அழிவிலிருந்து அவங்களை நம்ம மீட்பதற்கு உங்களையும் இன்னும் வைத்திருக்கிறார். நமக்கே தெரியாது, எந்த ஊர்ல போனாலும் ஆங்காங்கே ஒரு நீதிமான்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகம் பண்ற சேட்டைகளுக்கும் அட்டுழியத்திற்கும் நான் கூட நினைப்பேன், இவ்வளவு அநியாயம் நடக்குது, எல்லாம் நார்மலாக இந்த உலகம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அடிக்கடியாக நினைப்பது உண்டு. சில காரியங்கள் உலகத்துல நடக்கதை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். வெளியே கூட அவ்வளவு வேதனையாக இருக்கும், இவ்வளவு அநியாயம் நம்ம நாடுகளில் நடக்கிறது என்று. ஆனால் அது போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம், இதே போல அந்த சோதகுமார பட்டண ஆண்டவர் எப்படி அழிக்க மாட்டேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, அதே போல் ஆங்காங்கே உப்பாகிய உங்களை நீதிமான்களாக ஆங்காங்கே ஆண்டவர் வைத்து பட்டணங்களை பாதுகாக்கிறார், ஜனங்களை பாதுகாக்கிறார். நாம் எப்படி ஒரு உப்பு மற்றவர்களை அழிவிலிருந்து பாதுகாக்கிறதோ, அதே போல சாரமுள்ள உப்பாகிய நம்மை ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கு இவ்வாறு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
இன்னும் இந்த உப்பு என்ன ஒரு பொருளுக்கு மேலே சாரம் ஏற்றக்கூடியதாக இருக்கிறது. தன்னிடம் இருக்கிற சாரத்தை இந்த உப்பு இருக்கிறதை மற்ற பொருட்களுக்கு அதை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதாவது ஆண்டவர் அறியாத ஜனங்களை கிறிஸ்துவின் வழியில் நாம் சாரம் ஏற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் அநேக பேர் இருப்பார்கள். அங்கே உப்பாக நாம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த சாரத்தை மற்றவர்களுக்கு அதை வழங்குகிறார். அதாவது ஊழியம் செய்கிறவர்களாக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக நீங்களும் நானும் அதை நாம் இருக்க வேண்டும். அதே போல இந்த உப்பை பார்த்தீங்கன்னா உப்புல இன்னும் நிறைய தன்மைகள் இருக்கும். நிறைய பேருக்கு தொண்டையில பிரச்சனை வரும், புண்ணு, நாக்குல புண்ணு வந்து என்ன பண்ணுவீங்க, உப்பை தண்ணியில போட்டு கரைச்சி வெந்நில போட்டு காகிள் பண்ணுவோம். அது தமிழ்ல என்னது, கொப்பளி, ஏதோ வாய் கொப்பளிக்கிறதா, இங்கிலீஷ்ல காகிள் சொல்லுவாங்க. அதான் தொட்டையில அப்படி வச்சு பண்ணுவோம் இல்ல. அந்த புண்கள் வந்து அடுத்த நாளே ஆறி விடுகிறது பார்ப்போம். கால்கள்ல உடம்புகள்ல சில காயங்கள் பட்டா கூட எண்ணெல்லாம் போட்டு உப்பை வச்சு துணியில வச்சு கட்டி கேரளால ஒத்தனம் கொடுக்கறத நான் பார்த்திருக்கிறேன். சோ உப்பு காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய சரீர பிரகாரம் காயங்கள் இருந்தால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய ஆத்தும காயத்தை எந்த மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உப்பாக வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி, நாம் கர்த்தருடைய சமாதான வார்த்தைகளை சொல்லி, எந்த ஆத்துமா காயப்பட்டிருக்கிறதோ, எங்கே காயங்கள் இருக்கிறதோ அந்த காயங்களை ஆற்றுவதுதான் உங்களுக்கும் எனக்கும் கடமை. அதனால்தான் ஆண்டவர் பிரசங்கத்தை சொல்றாரு, நீங்கள் யாருக்கு, வீட்டுக்கு இல்ல, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். இந்த உலகம் முழுவதுக்கும் நாம் உப்பாக இருக்கிறோம். ஆங்காங்கே ஜனங்கள் எனக்கு அறியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் காயத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கட்டுகள் இருக்கிறார்கள், விடுதலைக்கு ஒரு வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு காயம் ஏற்றுகிற ஒரே ஆள் யார் என்றால் நீங்களும் நானும். நீங்கள் தான் உப்பாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்ப நமக்கு ஒரு கடமைகள் இருக்கிறது. ஆண்டவர் யாரோ பார்த்து சொல்லல, தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். சபையில் இருக்கிற நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். நாம் தான் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். யாரோ பண்ணுவாங்க, யாரோ பேசுவாங்க, யாரோ செய்துட்டு போட்டும், நம்ம இப்படியே இருப்போம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் கடமை. அப்போ சில சீஷர்களை பார்த்து சொல்லவில்லை, யாரோ ஒருத்தங்களை பார்த்து சொல்லவில்லை, அங்கே கூடியிருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். தன்னுடைய பிரசங்கத்திலே கூடியிருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால இது யாருக்கோ என்று கடந்து சொல்வதற்காக இல்ல, இன்று நமக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, நீங்களும் நானும் உப்பாக இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஜனங்கள் ஆத்துமாவிலே காயப்பட்டிருந்தால், ஆவியிலே நொறுங்குண்ட ஜனங்களுக்கு காயத்தை ஆற்றுகிற ஒரே மருந்து நீங்கள் தான், அது நான் தான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். அதனால இந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன, நானே காயத்தோடு இருக்கிறேனே, நமக்கே காயம் இருக்கு, நம்ம இங்க மற்றவங்களுக்கு காயத்தை ஆற்றுவது என்ற ஒரு கேள்வி. ஆண்டவர் நம்மை பார்த்து நாம் உப்பாக இருக்கிறோம், நமக்கு அதை பற்றி கவலைப்பட அவசியமே இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை காயத்தோடு இருப்பீர்களானால் தேவ சமூகத்துல போங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவர் நம்மை உப்பாக வச்சிருக்கிறார். நம் காயங்களை அவர் மாற்றுவதற்கு ஒரு நிமிடம் போதும். இன்றைக்கு நாம் காயம் இல்லாதவர்களாக, ஆத்துமாவில ஒரு விடுதலை பெற்றவர்களாக, கவலை இல்லாதவர்களாக, ஒரு விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கிற, பேசுகிற, துதிக்கிற, புகழ்ந்து பாடுகிற வாயாக நீங்களும் நானும் முதலாவது இருக்க வேண்டும். அப்புறம்தான் நாம மற்றவங்களுக்கு காயத்தை ஆற்ற முடியும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. நாம் இன்றைக்கு முதலாவது மாற வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இங்க இருக்கிற யாருக்காவது அப்படிப்பட்ட காயங்கள், ஐயோ எனக்கே விடுதலை இல்லாமல் நான் காயத்தோடு இருக்கிறேன் என்றால், இன்றைக்கு அந்த வார்த்தையை சொன்ன, அந்த பிரசங்கத்துல வார்த்தை சொன்ன இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே என் காயத்தை ஆற்றும், நான் மற்றவர்களை காயத்தை ஆற்ற சொல்லுகிறேன். சொல்லுங்க. நான் இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது உடனே அந்த ஜெபம் கேட்கப்படும். எப்போ ஒரு மனிதன் ஆண்டவரே நான் நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தால் நான் ஊழியத்தை செய்ய வாஞ்சியாக இருக்கிறேன் என்று ஒரு மனதில நினைச்சிட்டே போதும், அவனுக்கு சுகம் உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தான் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு ஆத்துமாவில காயம் இன்றைக்கு இருப்பீர்களானால் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் மற்றவருடைய காயத்தை ஆற்றுகிற உப்பாக என் வாழ்நாள் முழுவதும் இருப்பேன், என் காயத்தை ஆற்றும்.
என்று நீங்கள் இன்னைக்கு மனதார ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் காயங்கள் ஆற்றப்படும். நீங்கள் விடுதலையோடு இன்னைக்கு காணப்பட முடியும். என விடுதலை உள்ள ஒரு மனிதன் தான் மற்றவர்களை விடுதலையாக்க முடியும். இன்னைக்கு முதலாவது உங்கள் காயங்கள் ஆற்றப்படும். நீங்கள் மற்றவர்களுடைய காயத்தை ஆற்றவர்களாக இன்றைக்கு மாற வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பார்த்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இன்றைக்கு அன்பார்ச்சுனேட்லி அநேக கிறிஸ்தவர்களை காயத்தோடும் வேதனையோடும் இருக்கிறதை எங்க போனாலும் பார்க்க முடிகிறது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இது ஆண்டவருக்கு விருப்பமான செயல் இல்லை. அதனால இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் விடுதலை பெற வேண்டும். முதலாவது ஆண்டவற்றை கேட்டு விடுதலை பெற்று ஆண்டவர் விரும்புகிற அந்த ஒரு சாரமுள்ள உப்பாக நீங்கள் மாற வேண்டும். அடுத்ததாக உப்பு சுவை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் மற்றவருடைய வாழ்விலே சுவை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்ம பேசினா அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். நம்ம பேசினா அவன் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கணும். ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, நல்ல காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில நாம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கைக்கு நாம் கசப்பானவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவரோடு நாம் பேசுகிறோம், பழகிறோம் என்றால் அந்த அவருடைய வாழ்க்கையில நாம் சுவை கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பது ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். இதை உப்புடைய பொதுவான ஒரு சாராம்சத்தை நான் சொன்னேன். வேதத்தில் ஆண்டவர் உப்பை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே அது படிக்கணும். நான் சொல்றது சம்பவத்தை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20, 21 பார்க்கும் பொழுது அங்கே கசப்பான ஒரு தண்ணீர் ஓடுகிறது. அங்க ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல உப்பை கொண்டு போடுங்கள், அது அந்த தண்ணி ஆரோக்கியமுள்ள தண்ணியாக மாற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். உப்பு போட்டோன்னே கசப்பான தண்ணீர் மாற்றப்படுகிறது. எங்க வீட்டுல கூட அந்த ஒரு இது இருக்குது. எதுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. போர் தண்ணிய ஒரு பெரிய சிலிண்டர் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. அந்த சிலிண்டர்ல மாட்டுவாங்க. அங்க மேல டேங்கு போச்சும் தண்ணி நல்ல அழகான தண்ணியா மாறு. அதாவது கசப்பு அந்த ஹார்ட்னஸ்ல இருக்காது அந்த தண்ணியில, போர் தண்ணியில. என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா மாசம் மாசம் வந்து ஒரு 10 கிலோ உப்பை கரைச்சி அதுக்குள்ள ஊத்திட்டு போவார் ஒருத்தர். அந்த வேலை செய்யற அந்த பர்சன் வந்து உப்பை கரைச்சி ஊத்திட்டு போவார். எனக்கு ஒரே ஆச்சரியம். உப்பு தண்ணிக்கு உப்பை கரைக்கிறாரு, அங்க மேல நல்ல தண்ணியா போகுது. என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது. பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வேதத்துல சொல்லிருக்கு கசப்பான தண்ணீர்ல உப்பு போட்டா நல்ல தண்ணி. அதுக்காக வீட்டுல போட்டு டெஸ்ட் பண்ணி பாக்காங்க. அங்க வேற இன்னும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அவங்க சில மணல்கள், வேற கற்கள், வேற கொஞ்சம் சொல்யூஷன் எல்லாம் ஆட் பண்றாங்க. அதுக்காக வீட்டுல போட்டு டெஸ்ட் பண்ணி என்ன கேட்காதுங்க. ஆனா இது நடக்கு, எங்க வீட்டிலேயே வைத்திருக்கோம். நான் ஆச்சரியமாக பார்த்தேன், எங்கிருந்து இப்படி கண்டுபிடித்தார்கள். வேதத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வச்சுதான் ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்திருக்கார்கள் இந்த சம்பவத்தெல்லாம். சோ கசப்பான தண்ணீர் நல்ல தண்ணீராக மாற்றப்படுகிறது. இன்றைக்கு நாம் நல்ல ஒரு உப்பாக, சாரமுள்ள ஒரு உப்பாக நாம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து புறப்படும். அந்த ஜீவ தண்ணீர் அநேக ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும். ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் அருந்துங்கள், உங்களுக்கு தாகம் வராதுன்னு சொன்னார் இல்லையா? சோ இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரை நாம் மற்றவர்கள் பருகக்கூடிய காரியத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். யார் யார் உள்ளத்துல கசப்பு இருக்கிறோ, யார் யார் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, கசந்த தண்ணீரோடு அந்த காரியத்தோடு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு. இந்த உப்பு, நீங்களும் நானும் உப்பாக இருக்கிறோம். நாம் அந்த இதிலே போகும் பொழுது அந்த அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கசப்புகள் மாறி அங்கே இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதாவது ஆண்டவரை பற்றி அறியாத எப்படியோ இருக்கிற ஒரு மனுஷனிடம் நீங்கள் கொண்டு சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரு மனிதனை எப்படி மாற்றும் என்றால், எப்படியோ இருந்தவன் ஜீவத்தண்ணீர் ஓடுகிற ஒரு மனிதனாக மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. அதுக்குதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உப்பாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அப்போ ஜீவ தண்ணீர் புறப்படுகிற ஒரு உப்பாக நீங்களும் நானும் மாற வேண்டும். எந்த ஒரு கசப்பு, என்ன ஒரு பிரச்சனைகள் நம் ஆத்துமாலே இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து போகிற பொழுது உங்களுக்குள்ளே நீங்கள் உப்பாக, சாரமுள்ள ஒரு உப்பாக மாற்றப்படுகிற பொழுது உங்களுக்குள் இருந்து புறப்படுகிறது ஜீவ தண்ணீர். 2வது லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே போஜன பலி எடுக்கிற பொழுது நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாமும் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்.
எந்த ஒரு பலிக்கும், எந்த ஒரு பலியானாலும் போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் உப்பினால் சாரமாக்கப்பட்ட ஒரு ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்பட வேண்டும். அப்படி என்றால் ஆவி, ஆத்மா எல்லாம் மொத்தத்துல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மை நாம் அவருடைய முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஜீவபலியாக நாம் இன்றைக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது, உங்களிடமும் என்னிடமும் விரும்புகிறது ஒன்றுதான், நாம் ஜீவபலியாக அவருக்கு இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு உப்பாக, ஜீவ பலியாக மாறுகிற ஒரு உப்பாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அடுத்ததாக கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரம் பெறுவதாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உப்பால் சாரம் மேர்ந்ததாக இருக்கணும். எது? நம்முடைய வார்த்தை. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பிரச்சனை ஒன்னே ஒண்ணு தான், மனுஷனுக்கு நாக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த பிரச்சனையும் உலகத்துல இருக்காது. நாக்கு எல்லாம் இருக்க முடியாது. எல்லா பிரச்சனையும், வீட்லயும் சரி, வேலை பார்க்குற இடமும் சரி, உலகம் சரி, எல்லா இடமும் பிரச்சனை இந்த நாக்கு. அப்ப நாக்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற பழக்கம் நமக்கு வேணும். என்னத்த பேசணும், ஏதோ பேசணும் அப்படி கிடையாது. நாம் அர்த்தம் இல்லாததை பேசக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் சொன்னாலே அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை முதல்ல பேசக்கூடாது. வளவள தொலை பேசக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. நாம் எதை பேசுகிறோம் எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. சிலங்கெல்லாம் இஷ்டத்துக்கு பேசி முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அப்ப நம்முடைய வசனம் இன்னைக்கு உப்பால் சாரம் இருந்ததாக இருக்கிறதா? அந்த உப்பு எப்படிப்பட்டது? மற்றவருடைய காயத்தை ஆற்றுகிறது. அந்த உப்பு எப்படி? நம்மை ஜீவ பலியாக கொடுக்கிற உப்பு. அந்த உப்பு எப்படி? நமக்குள்ள ஜீவ ஊற்றாக புறப்படுகிற உப்பு. அந்த உப்பு மற்றவர்களை நாம் ஆண்டவருக்கு நேராக திருப்புகிற உப்பு. அப்போ வாயிலிருந்து வருகிற வசனம் இன்னைக்கு எப்படிப்பட்ட உப்பாக இருக்கிறது? மற்றவர்களை காயப்படுத்துகிற உப்பாக நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லை, காயப்பட்டிருக்கிறவர்களை ஆண்டவருக்கு நேராக குணப்படுத்துகிற ஒரு உப்பாக நாம் இருக்கிறோமா? இன்று நாம் நம்மை சுய பரிசோதனை பண்ணிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்கு தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது நம்மிடம் அதுதான். தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிற ஒரு நாவாக இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை பறைசாற்றுகிற ஒரு நாவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு நாவாக இருக்க வேண்டும். அந்த நாவுதான் உப்பால் சாரமேற்றப்பட்ட நாவு. ஏதோ பேசுறோம், ஏதோ கிரிக்கெட், சினிமா, அரசியல், மணிக்கூர் கணக்குல பேசுறாங்க. மணிக்கூர் கணக்குல வாய் வலிக்க செய்யாது. கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுவதற்கு கிறிஸ்தவனுக்கு நாவு இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய வல்லமையை குறித்து பேசுவதற்கு கிறிஸ்தவனுக்கு நாவில்லாமல் போய்விட்டது. அதே கிறிஸ்தவன் பேசுகிறான், ஒரு அரசியல் கட்சியை குறித்து மணிக்கணக்கில் பேசுறான். அதே கிறிஸ்தவன் ஒரு விளையாட்டை குறித்து பேசுகிறான். ஐயா, நீங்கள் யார்? பூமிக்கு உப்பாக இருக்கிற கிறிஸ்தவர்கள். நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசுங்கள். மகிமை பொருந்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொன்றும் குத்து பார்க்கிறார். இவன் எதை பேசுகிறான்? அதான் முதல்ல சொன்னேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்திற்கு உண்டு. யாராக இருந்தாலும், சிறுவர்களோ பெரியவர்களோ, கவனமாக பேசுங்கள். நான் எதை பேசுகிறேன்? என் நாவு, நான் இன்னைக்கு பேசினேன், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினேனா? என் ஆண்டவர் என்னை குறித்து சந்தோஷமா இருப்பாரா? யோசித்து பாருங்கள். ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது. கிரிக்கெட்டை பேசி அரசியல் பேசி தப்பாங்க, எனக்கும் தெரியல. நீங்க ஆண்டோடைய நாம் ஏதோ ஒரு தேவைக்கு கொஞ்சம் பேசுறது தப்பு கிடையாது. மணிக்கணக்கில் விடிய பேசுறாங்க, போன்ல என்னெல்லாமோ பேசுறாங்க. நீங்களே யோசிங்க, ஆண்டோடைய வல்லமையை எத்தனை பேர்ட்ட நீங்க பேசிருப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சாட்சி உண்டு. அது தெரியாது. நம்மை ஆண்டவர் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறார், நாம் எப்படி செயல்படுகிறோம், எப்படி நடக்கிறோம், ஓடுகிறோம், தூங்குகிறோம் தெரியாது. அது தெரிஞ்சால் நீங்கள் ஆண்டவரை துதிப்பீர்கள். ஐயா, ஒவ்வொரு நிமிஷமும் நான் கையை தூக்கணும்னா அவருடைய கிருபை இல்லாம தூக்க முடியாது. அப்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாம் வாழ்நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தலாம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அதெல்லாம் நம்ம பேசவே இல்லையே, நம்ம பேசுறதே இல்லையே. என்னெல்லாமோ பேசுகிறோமே. இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை ஏதோ ஒரு விதத்துல யார்கிட்டயோ நான் பேசுவேன். அவருடைய மகத்துவத்தை குறித்து பேசுவதற்கு இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் வசனம் உப்பால் சாரம் இருந்ததாக இருக்க வேண்டும். கொலோசியர் 4:6 ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு
போதும். அதனால இன்றைக்கு பேசுகிற வசனம் கவனமாக இருங்கள். அடுத்ததாக எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. என்னன்னா எஸ்ரா 4:14 வசிக்கணும். அங்க என்ன சம்பவம், என்ன நிறைய வசனம் இருக்குது. அந்த ஒருத்தர் சொல்றாரு, நான் அரண்மனை உப்பை தின்கிறபடியினால் ராஜாவுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த அரண்மனையில வேலை செய்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார். இந்த அரண்மனை உப்பை நான் சாப்பிட்டேங்க. நம்ம கூட சொல்லுவோம், இல்ல இந்த ஆளுக்கு உப்பை சாப்பிட்டவன் நான் உண்மையா இருக்கணும், உப்பு சாப்பிட்டுக்கும் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அங்க பைபிள்ல கூட அந்த வசனம் இருக்கிறது. அரண்மனை உப்பை சாப்பிட்டதனால் நான் ராஜாவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த அரண்மனையிலே வேலை செய்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் யாருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நாம் இயேசு ராஜாவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய உப்பை சாப்பிட்டவங்க தான் யாரு? நீங்களும் நானும். அவர் தான் நம்மளை உப்பினால் சாரம் ஏற்றுகிறார். அவர் தான் நம்ம உப்பாக வைத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாருக்கு உண்மையா இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக இருக்கின்றோம். அது என்ன உண்மையா இருக்கிறது? உண்மையா இருக்கிறது என்ன? முதல்ல எப்படி இருக்கணும் அதை பார்க்கணும். முதல்ல அது உண்மைன்னா வேற ஒண்ணும் இல்லை. உண்மைன்னா என்னது? இங்கிலீஷ்ல ட்ரூத். ட்ரூத் என்னது? சத்தியம். சத்தியம் என்னது? உங்களுடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நடக்க வேண்டும். நாம ஒன்றை ஏற்படுத்தி நாம அதுல திருப்தி அடையக்கூடாது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வரும். 15:5 நினைக்கிறேன். ஆமா, மத்தேயு 15:5 இந்த பரிசேயர் சதுசேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் பழைய பாட்டுல கட்டண கொடுத்தது என்னது? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக்குன்னு சொல்லியிருக்காரு. இவனுக்கு என்ன பண்ணாங்க? அம்மா அப்பாவை கவனிக்கிறது பதில் கோயில்ல கொண்டு காணிக்கையை போட்டுட்டு அதுக்கு இது மேட்ச் பண்ணிட்டானுங்க. அந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு மத்திய 18ஆம் அதிகாரம் 1-5 வரை படித்து பாருங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளை உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. இவன் என்ன பண்ண? அது கொஞ்சம் கஷ்டமான வேலை, அம்மா அப்பாவை கவனிக்க முடியாது சொல்லிட்டு கோயில்ல கொண்டு காணிக்கை போட்டுட்டு ஓகே அதுக்கு இது யூக்கம் சொல்லிட்டு அவனே தன்னைத்தான் அதுல திருப்தி அடைந்து அதை முடிச்சுக்கிட்டான். அது ஆண்டவரை திட்டுவார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் திட்டுவார். அவங்க மாயமலக்காரன ஏதோ சொல்லி அதுக்கு அர்த்தம் சொன்னமா மாயக்காரர் போதும். அதாவது தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறார்கள். அவர் சொன்னது ஒண்ணு, இவன் செய்யறது ஒண்ணு. அவனை பார்த்து சொல்றாரு மாயக்காரனே என்று. அதெல்லாம் ஆண்ட திட்ட வார்த்தை, கொஞ்ச வார்த்தை. நல்லா யோசித்துங்க. அது லெட்டர்ல எழுதிருக்காங்க அப்படி இருக்கு. நம்ம மாயக்காரனே அப்படி பார்ப்போம். இல்ல அவர் உண்மையில அப்படி திரிக்க மாட்டாரு. மாயக்காரன் அவர் ரொம்ப கோபத்தை திட்டிருப்பாரு. அதை கொஞ்சம் ஃபீலிங்கோட நம்ம பார்த்தான்னு தெரியும். சரிங்களா? ஆண்டவர் திட்டுறாரு. இன்னைக்கு அதே தான். நம்ம ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கு. என்னன்னா நமக்கு சில வசனங்கள் கடைபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு நாம ஏதாவது ஒண்ணு செய்துட்டு இருக்க கூடாது. செய்துதான் ஆக வேண்டும். கற்பனைகளையும் கட்டளைகளையும் வசனங்களையும் கை கொண்டுதான் ஆக வேண்டும். யார் ஒருவன் ஆண்டோடைய வசனத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணிக்கானோ அவர்கள்தான் உண்மை உள்ளவர்கள். அவர்கள்தான் உண்மை உள்ளவர்கள். மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அங்க வசனத்துல 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட மாயக்காரர்கள். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். உப்பு சாப்பிட்டவங்க உண்மையா இருக்கணும். இது உலகத்துல இருக்குது. அந்த வீட்டு உப்பை தான் சாப்பிட்டு அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு ராஜாவின் உப்பை வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுகிறவர்கள் நாமே உப்பாக இருக்கிறோம். நீங்களும் நாம எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளிடம் விரும்புகிற உண்மை அவருடைய கற்பனைகளை உண்மையாக நாம் கை கொள்ள வேண்டும். இதுதான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் வசனத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பேன் என்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்களை சாரமுள்ள உப்பாக மாற்றுவார். உங்களை கொண்டு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களை கொண்டு மற்றவருடைய காயத்தை ஆற்றுவார். முதலாவது உங்கள் காயங்கள் மாற்றப்படும். ஏன் கிறிஸ்தவர்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள்? கை கொள்வதில்லை. எதை? கற்பனைகளை கை கொள்வதில்லை. உண்மையாக இருப்பதில்லை. அதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அடிமைத்தனத்திலும் இன்னைக்கு வியாதியிலும் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் எத்தனையோ விடுதலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எல்லா விடுதலையும் என் இயேசு ராஜா எனக்கு இந்த கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் விடுதலையாக வாழ முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்விலே விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். உண்மை உள்ளவர்களாக இருங்கள். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில இருக்குது. நான் சொல்லுகிறேன், இயேசு ராஜாவுக்கு சந்தோஷமாக வாழ முடியும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன். கஷ்டமா தான் இருக்குது. என்ன செய்யறதுக்கு ஜெபம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் முதலாவது கீழ்ப்படுகிற பொழுது ஒரு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை. எந்த சூழலிலும் பணம் இருந்தோ இல்லையோ, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன் சந்தோஷமாக நீங்களும் நானும் வாழ முடியும். எப்பொழுதே ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக் கொள்கிற பொழுது அப்பதான் சாரமுள்ள உப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும். அடுத்தது
அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நாம் முதலாவது பார்த்தோம் உப்பு. முதல்ல இப்ப அடுத்ததுதான் முக்கியம். நம்ம எப்படி உப்பிடப்பட வேண்டும், நம்ம மேல உப்பு எப்படி சாரமாக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை கட்டாயம் படிச்சுக்கிடணும். நீங்களும் நானும் சாரம் உள்ளவர்களாக இன்னைக்கு மாற வேண்டும். மாறியாச்சுன்னா முதல்ல நம்ம பிரச்சனை மாறிடும், ரெண்டாவது நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த பூமிக்கு உப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும். அதற்கு நீங்களும் நானும் சாரம் உள்ள உப்பாக இன்னைக்கு மாற வேண்டும். எப்படி சாரமாக்கப்படுகிறோம்? ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுடுங்க, அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் சாரமாக இருக்க முடியும். மார்க் 9ஆம் அதிகாரம் 49வது வசனம் சொல்லுகிறது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு நாம் எப்படி உப்பிடப்பட வேண்டும் என்றால் அக்கினியினால் உப்பிடப்பட வேண்டும். அக்கினினா நம்ம பார்க்கிற அந்த தீ இல்லை, அந்த அக்கினியில நம்ம உப்பிடப்பட முடியாது. அப்ப எப்படிப்பட்ட அக்கினி என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கு என்று அந்த யோவானத்தை சொல்லுகிறாரு. மனம் திரும்புதலுக்கு யோவான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தாரு இல்லையா? யோவான் அதற்கு அவர் சொல்றார், எனக்கு பின் வருகிறவர் அக்னியினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்ப அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற இங்க அக்னியினாலே ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறது பார்க்கணும். எதற்கு? மனம் திரும்புதலுக்கு. அப்ப நாம் எப்படி இன்னைக்கு உப்பிடப்பட வேண்டும்? மனம் திரும்புகிற பொழுது நீங்களும் நானும் அக்னியினால் உப்பிடப்படுகிறோம். இன்றைக்கு நானாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க முன்புக்கு நான் பேசுகிறேன், நானும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்கும். நான் இன்னும் எல்லாவற்றையும் ஜெயித்து உத்தமனாக வந்து நின்று பேசவில்லை, கர்த்தருடைய கிருபையினாலே வந்து நின்று பேசுகிறேன். எல்லோருடைய வாழ்விலும் மனம் திரும்ப வேண்டிய, கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்புவது உண்டு. சில காரியங்களை விடுவதற்கும் சில காரியங்களிலிருந்து நாம் மாறி ஆண்டோடைய பாதையில இன்னும் ஒழுங்காக வருவதற்கும் மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு வேண்டும். அப்பதான் நம்ம அக்னியினாலே ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ முதலாவது நீங்களும் நானும் அக்னியினால் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறவர்களாக மாற வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். அப்பதான் நாம் உப்பிடப்பட்டவர்களாக காணப்படும். இரண்டாவது 1 பேதுரு 1வது வசனம் 1வது அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் போதும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் என்று. அப்ப இங்கு விசுவாசம் அக்கினியோடு ஒப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, எல்லாம் விசுவாசத்துக்கு கீழே தான் இருக்குது. சோ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். விசுவாசத்தை துவக்குறவர் முடிக்கிறவர் யாருன்னு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் நினைச்ச உடனே என் வாழ்க்கையில விசுவாசம் வராது. அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில, விசுவாசத்தை எல்லாத்துக்கும் காரணம் விசுவாசத்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் நீ ரட்சித்ததுன்னு சொல்றாரு. அவனுடைய விசுவாசத்தை பார்த்து நோய் சுகமாகிறது, பெரிய பெரிய அற்புதங்கள் விசுவாசத்தில் நடக்கிறது. விசுவாசம் பெரிய விஷயம் ஒரு இதுல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆனால் நாம் நினைத்த உடனே அது வருகிறது இல்லை. விசுவாசத்தை துவக்குறவர் முடிக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அதை நமக்கு தருகிறார். இன்றைக்கு அது அக்கினியோடு ஒப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்க இன்னைக்கு நாம் விசுவாசத்திலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது நம்ம இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ள டாஸ்க். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. இப்ப பூமியில எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அந்த நாள் வரைக்கும் நம்ம விசுவாசத்துல ஒவ்வொரு நிமிஷமும் வளர நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அதனால விசுவாசத்திலே நம்மை வளர்ப்பதற்கு, பரிசுத்தமுள்ள அந்த விசுவாசத்திலே நாம் திடன் கொண்டு வளர்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணித்து ஆண்டவரிடம் நாம் நம்மை அர்ப்பணித்து இது கெஞ்சி கேட்க வேண்டும் விசுவாசத்திலே வளர்றதுக்கு. அடுத்தது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்க நம்ம இந்த எலியா கதை அவர் சொல்ல, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், பின்பகுதிமா, அப்பொழுது அக்னியினால் உத்தரவாரலும் தெய்வமே தெய்வம் என்றார். அப்போ எலியா அங்க கேட்கிறாரு, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது ஆண்டவர் மேல இருந்து அக்னி அனுப்புற இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அக்னி அனுப்புறாரு. இப்போ ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடுகிற பொழுது அங்கே அக்னி வந்ததை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது.
இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவர்களாக நாம் மாறும் பொழுது நம்மேல் அக்னினா லிட்டரலா இருக்க அக்னி இல்லைங்க, அந்த ஆவினாலே உண்டாகிற அந்த அக்னி இல்லையா, பரிசுத்தாவின் அக்னி நம்ம மேல இறங்கும். அது எல்லா நுகத்தையும் முறிக்கும், செய்ய வேண்டியது செய்யும். ஆவியான நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் கூப்பிட வேண்டியது இயேசு என்ற நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நமக்கு இந்த உலகத்தில் பூமியிலே கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு என்ற நாமத்தை நாம் கூப்பிடுவோம். யாக்கோபின் தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எல்லாவற்றிலும் நம்ம இன்னைக்கு உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும், எதை செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு கொடுக்கப்பட்டது இயேசு என்ற நாமம். நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபம் முடிச்சு கடைசி என்ன சொல்லுவோம்? இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளுங்கள் பிதாவே. இயேசுவின் மூலம் தான் ஜெபம். அப்ப அந்த நாமம் இல்லாமல் நம்ம ஜெபமும் இல்லை. இன்னைக்கு பிசாசை விரட்டுறோம், எப்படி விரட்டுறோம்? இயேசுவின் நாமத்தினாலே போ. போஞ்சுனா போமா? போகாது. இயேசுவின் நாமத்தினாலே போ. அப்ப நம்முடைய விடுதலை, நம்முடைய ஜெயம், நம்முடைய வெற்றி எல்லாம் இயேசு என்ற நாமத்திலே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களே, கூப்பிடுங்கள், அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவர்களாக மாறுங்கள். அது ஜெயம் கொடுக்கிற நாமம், அது உங்களை உயர்த்துகிற நாமம். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவர்களுக்கு ஜெயம் உண்டு. சாமுவேலை போல கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்பதான் அவரை போல நாம் மாற முடியும், ஜெயம் பெறுகிறவர்களாக மாற முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி இயேசு என்ற நாமம். அன்னைக்கு நாமத்தை நீங்கள் சொல்லி கூப்பிடுகிற பொழுது உங்கள் மேல் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இறங்கும். நீங்கள் உப்பிடப்படுவீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறது, நீங்கள் கூப்பிடுங்கள், எல்லாவற்றிற்கும் ஜெயம் கொடுக்கிற நாமம் இயேசு என்ற நாமம். வாயில நமக்கு என்ன அழகாக ஆண்டவர் தந்த பெரிய கஷ்டம் இல்லைங்க, ஒன்றே ஒன்று, இயேசுவின் நாமம். உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். அவர்தான் ஜீவனுள்ள ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இயேசு என்ற நாமம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அச்சாரமாக, வாழ்க்கைக்குரிய வாழ்வாதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெயம் கொடுக்கிற நாமத்தை யார் யார் கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் ஜெயம் பெறுவார்கள். இது வேதம், சத்தியம், உண்மை சொல்லிட்டு, என் கையில் இருக்கிற சத்தியம் சொல்லிட்டு இதை அனுபவிக்கிறவராக சொல்லுகிறேன். நீங்கள் கூப்பிடுங்கள், நீங்கள் இன்னைக்கு அக்கினியினாலே சாரமேற்றப்படுவீர்கள். அப்படி சாரமேற்றப்படுகிறவர்கள் உங்களுக்கு இல்ல, பூமிக்கு இன்றைக்கு உப்பாகி இருப்பீர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், இது சீஷர்களுக்கோ இல்ல ஊழியக்காரர்களுக்கோ சொன்னதில்லை. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இதே போல ஒரு ஜன கூட்டத்துக்கு பார்த்து சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இங்க இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். என்னோட சொல்லுங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.